சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு முதல் நாள்ல இருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவா தானா வந்து எதையுமே அமையறது இல்லை. ஒரு ஒரு நம்பிக்கையில ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்றது. அந்த நம்பிக்கை மக்கள் மேல தான் நான் நிறைய வைக்கிறேன். அவங்க ஒரு ஒரு வாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதுல சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பா சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் தமிழ் பிரபா. ஏன்னா அவர் சொல்றது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தாதான் படங்கள் நல்லா இருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறது தான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனு பிருத்திவி கிட்டலாம் நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டயலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்றதுன்னு சொல்கிறது ஒரு அரசியல்னா அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தேட்டரில் விட்டுட்டேன், சூப்பர் படம்ப்பா அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். பிரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பிரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்குது ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யா மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணுன்னு என்னோட ஆசை. ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது என்ன, நான் ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டு இருந்தேன், ரஞ்சித் அண்ணா வந்து அவரோட ஒரு ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு 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 புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டார். அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித் அண்ணா. ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற, இசையை யூஸ் பண்ணுற விதம், ஏஸ்தட்டிக்ஸ், அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா. அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து கபிலன். இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன். அந்த அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது. அதில் பெரிய பங்கு ஜெயிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கபிலனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது இந்த படம் ஸ்கிரிப்ட் படித்தது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை விட பெட்டராக இருந்தது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு, ஓடாமல் வந்திருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு, நினச்ச அளவுக்கு போகல, நினச்ச விட அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். பட் வாட்டி திருப்தி அடைகிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒன்று பண்ணிட்டோம். சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70 வயசில் வந்து என்ன கேட்டிங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகனா
சாந்தனும் சரி, பிருத்வியாசும் நானும் சரி, ஒரு நடிகனை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். ஸோ அதனால அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது தான் அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசிச்சு என்ன நான் நடிப்பேன்னு நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய் பிரதர் வந்து என் ஃபேமிலி. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட விக்டரி வந்து என்னோட விக்டரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது வந்து ஜெய் பிரதரோட வெற்றிக்கு தான். ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி 20s வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு திருப்பி அந்த மாதிரி ஆகணும். ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாருக்குமே நன்றி. இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது வந்து கீர்த்தி. தேங்க்யூண்ணா. படத்துக்கும் சரி இப்பவும் சரி தேங்க்யூ. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி. நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன். நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன், இதுக்கே மக்கள் வரல, ஏன் எனக்கு வந்து கை தட்ட மாட்டுறாங்க, ஏன் நான் வந்து எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன். போய் புலம்புவேன். ஆக்சுவலாக கேட்டிருக்கேன், போய் புலம்புவேன். எல்லா வாட்டியும் அவள் சொல்லுவா வரும், அந்த டைம் வரும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதான் உன்னோட ஜேர்னி வேற. அதில் இந்த படத்தோட டைலாக் வரும், நீ யார ஆட்டத்துக்கு கீழே, அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். கிட்டத்தட்ட அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கு அந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கை தட்டினாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. சோனு அண்ட் பிருத்வி, இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை, உங்கள் வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்றா ஒரே டீமில் ஆடி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்பாங்கள் பாண்டியராஜ் சார், பாக்யராஜ் சார் பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஏதாவது எங்கள் அப்பா இல்லை எங்கள் ஃபேமிலியிலேருந்து பேசணும்னு தோணுது. என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது. அப்போ வந்து எங்கள் விவசாயம் குடும்பம் 2 தாத்தாவும். அப்போ வந்து இந்த தெகிடி வரல, தெகிடி ஷூட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இறந்துட்டாரு. அவருக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் பேர் கூட வாயில வருது, சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பாரு. சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும், டவுன் வரைக்கும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வருவார். கரெக்டாக அது என்னமோ பிளெஸ்ஸிங்காக என்னன்னு தெரில, ஒரு டிடெக்டிவ் படம் நான் பண்ணுறேன். தமிழில் அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை, நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்ணுறேன். அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது, சிவாஜி கணேசன் பேரனும் நடிக, முத்துராமன் பேரனும் நடிக, என் பேரனும் நடிக அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்ஸஸ் மீட், இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாவே. நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினாவோட பேனர் வந்தாலே, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு. ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனராக, தயாரிப்பராக, ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன், கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷம் பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து, டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன்.
அவரும் அதை நம்பினாரு. அப்படிதான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாங்கெல்லாம் கொள்றதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமாக மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன், பாண்டியராஜன் சார் பையன், இந்த டேக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ சாம்னு சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டரா நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சார் பத்தி சொன்னோம். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துல இருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்களில் முயற்சித்தேன், பட் நடக்கலை. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலியமாக அது நடந்தது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 ஸோ மச். அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலியமா தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு தி ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் சோனு, தேங்க்யூ தேங்க்ஸ். அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமா இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் சொல்ற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தியேட்டர்ல. குறிப்பா எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தியேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசிச்சாங்க. இது காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நான் போட்டதை, நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பத்தி சொல்றது ரொம்ப அபூர்வம்ட்டு. சார் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை சார், நீங்க உங்களோட எழுத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இங்க இல்லை, கோவிந்த் வசந்தா சார். இன்னைக்கு வந்து இந்த சக்சஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்கா இருந்துச்சு படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்க டைரக்டர்
ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன். அவரை பற்றி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுவான்டா, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமா இருக்கு. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டி ஒரு சீன் நடிச்சு படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது. அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகர் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அடுத்து எங்கள் அம்மா நடித்த லிசி மேடம், அப்புறம் திவ்யா. அம்மா அவங்கள பற்றி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மாவை நடித்த லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க. தருண், சுதா, தாமு, சடகோபன், சாரி நந்தகோபால், சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி பத்தி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்துல நிறைய கிடைச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடைச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல த்ருவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணாரு. எப்படி ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஒரு சாங்க்கு ஒரு கொரியோகிராஃபரோ, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டா இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ த்ருவ். அடுத்து எடிட்டர், எங்க படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து. நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பரா இருக்கு, டயலாக் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல. ஒர்க் பண்ற எங்களுக்கு தெரிஞ்சும் அவரும் சொன்னார், அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ, படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார். ஸோ செல்வா சார், தேங்க்யூ. எங்கே இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோச்சா நடித்த பாலாஜி பிரசாத், அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உங்க மேலே கோபமாக இருக்காங்க. தேங்க்யூ. படத்தை தியேட்டரில் பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது. ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்களுக்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித்தும் ராஜேஷும் வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித்துகளும் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அரக்கோணம் நம்மளுடைய சொந்த ஊரை பற்றி நம்ம சொந்த ஊரில் எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம், ஊரில் நடக்கிற ஒரு கதைன்னொன்னே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே. ஆனால் பொதுவாகவே எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்குது. அரக்கோணம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ரவுடிசம் இருக்கும், இல்லை கேங்ஸ்டரிசம் இருக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்லை. அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது வந்து உழைக்கும் மக்களை தான் பார்த்துருக்கிறேன், அம்பேத்கரியவாதிகளை பார்த்துருக்கிறேன். அரக்கோணம் முழுக்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஊர். எந்த போனாலும் இனிமேல் உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமாக ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஜெய்யனோட இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில் ரொம்ப ஸ்பெஷலானது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு டைரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துனே இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுதா, அவங்க சொல்ல வரதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துனே இருக்கும். ஆனால் ஜெய்யனை வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணுவார். ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் ஜெய்யனும் உட்காந்து 3 பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம். இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசித்து கேட்டுகிட்டே இருப்பார். ட்ரெயினில் போயிட்டே இருப்போம், பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் பாடல்களை அவரும் ரசித்தார். இந்த ப்ராசஸின் வழியாக ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நானும் நிறைய
விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே இந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு ஆர்டிஸ்டாக இன்னும் நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது வந்து மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புகிறேன். அதனால ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாகவே ஃபீல் ஆகுறாங்க. அதுதான் இந்த அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன் கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றியதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பொதுவா ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டா எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாரு, அவர் ட்ரஸ்ட் பண்றாரு, நல்லதான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ், அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஃபிலிம் ஆக்குன மக்கள் எல்லாருக்கும் நன்றி. நேற்று கூட கீகி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேம்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா, என் லைஃப்ல இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ். இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது. என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி, என்னை பற்றியும் சரி, எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரைக்கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமாவை பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு, நான் ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஜீ தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணோன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்னென்னா, எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பா பெருசாக அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போயிடுவேன், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் அந்த சினிமாவை பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில், ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவேளை இருந்ததே இல்லை. அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசாக உண்மை இல்லைங்க, தமிழில் தான் எழுதியிருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன். அவர் கையெழுத்து எனக்கு அவ்வளோவா புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமால இருந்த. அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலியமாக எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெற்றவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால வந்து அதை கொடுப்போம், மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம். ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு டைலாகை எழுதி படித்து பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, டே சிங்கா, என் படத்தில் உன் வயசில் என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்டேன், நான் யோசிக்காமல் கேட்டேன். நீயும் சாதாரணமாக ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டயலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டயலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை டயலாகை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே ஏறி போனேன். நான் ஆக்ஷன்னு சொன்ன உடனே டயலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்போ நான் பேந்த முழித்தேன். நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன். அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனா தசை மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையல. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது, தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன், ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன். இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா, உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ சார். நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாற்றதான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ, இதை மனசில் என்றைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ, வெற்றிகள் உன்னை தொடரட்டும், வாழ்த்தி வணங்குகிறேன். மொத்த குழுவுக்கும் நன்றி. அன்புடன் கே பாக்யராஜ். இது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு. நான் நிறைய பேரை வந்து லான்ச் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு. ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம், அந்த கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைச்சா போதும், அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும், எனக்கு அது போதும்னு. அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.